9ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 6 பயிற்சி 6.2ல் எல்லா கணக்கையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம், பின்வரும் சமன்பாடுகளை சரிபார்க்கல. ஃபர்ஸ்ட் ஒன், sin ஸ்கொயர் 60 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 60 டிகிரி ஈக்குவல் டு 1. சரியா? இப்போது இந்த பயிற்சிக்கு உங்களுக்கு புக்கில் ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டிகிரிக்கும் மதிப்புகள் கொடுத்துருப்பாங்க. அந்த மதிப்புகளை நல்லாவே தரவு பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த பயிற்சிக்கூடிய கணக்கில் செய்ய முடியும். இப்போ காஸ் 60 டிகிரி, ஓகேவா? காஸ் 60 டிகிரி சைன் 60 டிகிரிக்கு மதிப்பு இந்த கணக்கு நம்மளுக்கு தெரியணும். சைன் 60 டிகிரி அப்படின்னா √3/2. இது ஸ்கொயர் இருக்கனால √3/2 ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் 60 டிகிரிங்கும் போது 1/2 ஸ்கொயர். √3 ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு கேன்சல் ஆகிட்டு நம்பர் தான் கிடைக்கும் 3. 2 ஸ்கொயர் 2 2 4 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1/2 ஸ்கொயர் 4. இப்போ பாருங்கள், பகுதி ஒரே நம்பராக இருக்கா? அப்போ தொகுதியை மட்டும் கூட்டிகிட்டா போதும். பகுதி 4, தொகுதியை 3 + 1 கூட்டினா 4, 4/4 அடி கொடுத்துட்டோம் அப்படின்னா 1 4 4 1 4 4, அப்போ 1. சரியா? நம்மளுக்கு sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா = 1 நம்ம நிரூபிக்க சொல்லிட்டாங்க. நம்ம நிரூபிச்சாச்சு. ஓகேவா? தேர்ஃபோர் நிரூபிக்கப்பட்டது. அடுத்த செகண்டு, 1 + tan ஸ்கொயர் 30 டிகிரி = சீக்கன் ஸ்கொயர் 30 டிகிரி. இது நம்ம இடது பக்கம் வலது பக்கம் மட்டும் ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேவா? LHS 1 + tan ஸ்கொயர் 30 டிகிரி 1 + tan 30 டிகிரியோட மதிப்பு தெரியணும். tan 30 டிகிரியோட மதிப்பு என்னென்னா 1/√3 ஸ்கொயர். 1 + இதை ஸ்கொயர் பண்ணோம். 1 ஸ்கொயர் 1/√3 ஸ்கொயர் பண்ணும்போது 3. இப்போ இதுக்கு மீச்சமாக கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும்? 3 கிடைக்குமா? இப்போ இதில் பை 1 இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம 3ஆல் பெருக்கணும், நம்மளுக்கு 3 கிடச்சிடும். அப்போ 1 3 3 ப்ளஸ் இதில் நம்ம 3 இருக்கனால இது பெருக்கணும்னு அவசியம் இல்லை. 1 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4/3. இது சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து RHSல சீக்கன் 30, சீக்கன் ஸ்கொயர் 30 டிகிரி. சீக்கன் 30ஓட மதிப்பு நம்மளுக்கு தெரியணும். சரியா? சீக்கன் 30ஓட மதிப்பு என்ன அப்படின்னா 2/√3. 2/√3 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4/√3 ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா 3. இப்போ சமன்பாடு 2. 1 = 2. 2 நமக்கு சமமாக கிடச்சிடுச்சு. அடுத்து மூணாவது, காஸ் 90 டிகிரி = 1 - 2 சைன் ஸ்கொயர் 45 டிகிரி = 2 காஸ் ஸ்கொயர் 45 டிகிரி -1. சரியா? இப்போ பாருங்கள், காஸ் 90 டிகிரி காஸ் 90 டிகிரியோட மதிப்பு என்ன அப்படின்னா 0. இது சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது இதை எடுத்துக்கணும். இதில் நமக்கு 3 சமன்பாடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 1 இது 1 இது 1. அப்போ 3ஐயும் நம்மளுக்கு 1 போல் மதிப்பு 0ன்னு கொண்டு வரணும். 1 - 2 சைன் ஸ்கொயர் 45 டிகிரி = 1 - 2 பெருக்கல் சைன் 45 டிகிரியோட மதிப்பு எவ்வளோன்னா 1/√2 ஸ்கொயர். 1 - 2 பெருக்கல் 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1/√2 ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு கேன்சல் ஆகிட்டு 2 கிடைக்குது. 2 2 அடி கொடுத்துட்டோம்னா 1 - 1 1லேருந்து 1 கழிச்சிட்டோம்னா 0. அப்போ இது சமன்பாடு 2. அடுத்தது மூணாவது, 2 காஸ் ஸ்கொயர் 45 டிகிரி -1. 2 பெருக்கல் காஸ் 45 டிகிரியோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 1/√2 ஸ்கொயர் -1. 2 பெருக்கல் 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1/√2 ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 -1. 2 2 அடி கொடுத்துட்டோம். அப்படின்னா 1 - 1 1லேருந்து 1 கழிச்சிட்டோம்னா 0 3. சரி, அப்போ 3 நம்மளுக்கு சமமாக கிடச்சிச்சு. 1 = 2 = 3. நாலாவது, சைன் 30 டிகிரி காஸ் 60 டிகிரி ப்ளஸ் காஸ் 30 டிகிரி சைன் 60 டிகிரி = சைன் 90 டிகிரி. சரியா? இப்போ இது LHS எடுத்துக்கிறோம். சைன் 30 டிகிரி காஸ் 60 டிகிரி ப்ளஸ் காஸ் 30 டிகிரி சைன் 60 டிகிரி. சரியா? இப்போ இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். சைன் 30 டிகிரியோட மதிப்பு எவ்வளோன்னா 1/2 பெருக்கல் காஸ் 60 டிகிரியோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 1/2 ப்ளஸ் காஸ் 30 டிகிரியோட மதிப்பு √3/2 பெருக்கல் சைன் 60 டிகிரியோட மதிப்பு √3/2. 1 1 பெருக்கணும். 1 1 1/2 2 4
ப்ளஸ் ரூட் 3 பெருக்கும்போது ரூட் 3 ஸ்கொயர் கிடைக்குமா பை 2 2 4 சமம் 1/4 ப்ளஸ் ரூட் 3 ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆகிட்டு 3/4. இப்போ பகுதி 1 போல் இருக்கா 4. இப்போ தொகுதியை கூட்டுறோம் 1 + 3 1 3 கூட்டினா 4/4. இதை அடி கொடுத்துட்டோம் அப்படின்னா 1. சமன்பாடு 1. அடுத்து sin 90 டிகிரி வலது பக்கமாக இருக்குது பாருங்க. அப்போ அதை RHS எடுத்துக்கிறோம். sin 90 டிகிரி sin 90 டிகிரியோட மதிப்பு எவ்வளோன்னா 1 தான். சரி, அப்போ இது சமன்பாடு 2. 1 = 2. அவ்வளோதான் 1வது கணக்கு. 2வது கணக்கு கீழ்கண்டவற்றின் மதிப்புகளை காண்கல. ஃபர்ஸ்ட் ஒன் tan 45 டிகிரி பை கொசிக்கன் 30 டிகிரி ப்ளஸ் சீக்கன் 60 டிகிரி பை காட் 45 டிகிரி மைனஸ் 5 sin 90 டிகிரி பை 2 cos 0 டிகிரி. சரி, இப்போ இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. tan 45 டிகிரியோட மதிப்பு என்ன அப்படின்னா tan 45 டிகிரி 1 பை கொசிக்கன் 30 டிகிரி. கொசிக்கன் 30 டிகிரியோட மதிப்பு என்னென்னா 2 ப்ளஸ் சீக்கன் 60 டிகிரி. சரியா, சீக்கன் 60 டிகிரியோட மதிப்பு என்னென்னா 2 பை காட் 45 டிகிரியோட மதிப்பு என்னென்னா 1 மைனஸ் 5 பெருக்கல் sin 90 டிகிரியோட மதிப்பு 1 பை 2 பெருக்கல் காஸ் 0வோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 1. மதிப்புகள்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாகவே இந்த பயிற்சியில் உள்ள கணக்கு செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் 1/2 ப்ளஸ் 2/1 மைனஸ் 5 5 பை 2 2. இப்போ இதுக்கான மீச்சிமா பாருங்கள். மீச்சிமா பார்த்தீங்கன்னா 2. இதில் 2 தான் இருக்கனால அது 1 மேலே இருக்க ஓடிய 1 அப்படியே தூக்கி போடுங்க. ப்ளஸ் இதை 2 மாற்றணும். அப்போ 2ஆம் வாய்ப்பாடுக்கு பெருக்கும் 2 2 4. இதில் 2 இருக்கிறதுனால பெருக்கணும்னு அவசியம் இல்லை. மைனஸ் 5 1 4 கூட்டுங்க 5 வருமா 5 மைனஸ் 5/2. 5லேருந்து 5 கழிச்சிட்டோன்னா 0 0/2. 0/2ஓட மதிப்பு என்னென்னா 0. இப்போ இதுதான் இந்த கணக்கான ஆன்சர். அடுத்து 2வது கணக்கு sin 90 டிகிரி ப்ளஸ் காஸ் 60 டிகிரி ப்ளஸ் காஸ் 45 டிகிரி பெருக்கல் sin 30 டிகிரி ப்ளஸ் காஸ் 0 டிகிரி மைனஸ் காஸ் 45 டிகிரி. sin 90 டிகிரியோட மதிப்பு எவ்வளோனா 1 ப்ளஸ் காஸ் 60 டிகிரியோட மதிப்பு எவ்வளோனா 1/2. காஸ் 45 டிகிரியோட மதிப்பு என்னென்னா 1/√2 பெருக்கல் sin 30 டிகிரியோட மதிப்பு 1/2 ப்ளஸ் காஸ் 0 டிகிரியோட மதிப்பு 1 மைனஸ் காஸ் 45 டிகிரியோட மதிப்பு 1/√2. இப்போ இதுக்கு மீச்சிமா கண்டுபிடிக்கிறோம். சரி, அதுக்கு மீச்சிமா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வரும்னா 2√2ன்னு கிடைக்கும். சரி, அதுக்கு மீச்சிமா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2√2. இப்போ இதில் பை 1 இருக்குன்னு அர்த்தம். நம்ம அப்போ எதால் பெருக்கணும்னா 2√2ஆல் மேலேங்கிலையும் பெருக்கிறோம் 2√2. அப்போ நாங்கள் மேலே என்ன வரோம் 2√2 ப்ளஸ் இதில் 2 இருக்குது. அப்போ √2ஆல் பெருக்கிறோம் √2ஆல் பெருக்கிறோம். பெருக்கும்போது √2 ப்ளஸ் இதில் √2 இருக்குது 2 இல்லை. அப்போ இது 2ஆல் பெருக்கிறோம். பெருக்கணும்னா 2 பெருக்கல் இதுலேயும் அதே போல். ஓகேவா, இதுலேயும் அதே போல் 2√2 தான் மிச்சமா. இதில் 2 இருக்குது √2 இல்லை. அப்போ √2ஆல் பெருக்கும்போது √2 ப்ளஸ் இதில் எதுவுமே பகுதியில் இல்லாதனால 2√2ஆல் பெருக்கும். அப்போ 2√2. இதில் √2 இருக்குது 2 இல்லை. அப்போ 2ஆல் பெருக்கிறோம் -2. இப்போ இதை பெருக்கிறோம். பெருக்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை அவ்வளோத்தையும் என்னென்னா ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏ ப்ளஸ் இது பின்னு எடுத்துக்கிறோம். அதே போல் இதுலேயும் பாருங்கள் √2 ப்ளஸ் 2√2 இருக்கா. இதுலேயும் √2 ப்ளஸ் 2√2 இருக்கா. இதை அவ்வளோத்தையும் ஏன்னு எடுத்துக்கிறோம். இதுலேயும் இதை ஏன்னு எடுத்துக்கிறோம். இதை பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி வடிவத்தில் இருக்கா. அதுக்கு ஃபார்முலா என்னது a² - b². சரியா, அப்போ தொகுதியில் இருக்கிறத நம்ம எப்படி எழுதிடலாம்னா a² - b²ன்னு எழுதிடலாமா. a² - b². ஏ மதிப்பு நம்ம எப்படி எழுதலாம் 2√2 ப்ளஸ் √2² மைனஸ் பி 2. அப்போ 2² பை இதை கீழே இருக்கக்கூடியது அப்படியே பெருக்கிறோம் 2√2 பெருக்கல் 2√2. இது என்ன வடிவத்தில் இருக்குன்னா அடுத்தது பாருங்கள். இது a + b ² வடிவத்தில் இருக்கப்போ a + b ² ஃபார்முலா என்னது a² + 2ab + b². இது a, இது b. இந்த ஃபார்முலாவில் நம்ம பிரதியிடுறோம். a மதிப்பு 2√2² ப்ளஸ் 2 பெருக்கல் a மதிப்பு 2√2 பெருக்கல் b மதிப்பு √2
ப்ளஸ் பி ஸ்கொயருங்கும்போது √2 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் எவ்வளவு இது பி இந்த மதிப்பு 2 ஸ்கொயர் 4 பை இதே 2 4 பெருக்கல் √2 பெருக்கிட்டோம் அப்படின்னா √2 ஸ்கொயர் கிடைக்கும். இனி எல்லாத்தையும் பெருக்கிறோம். 2 ஸ்கொயர் 4 பெருக்கல் √2 ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு கேன்சல் ஆகிட்டு 2 ப்ளஸ் இதுலேயும் 2 4 பெருக்கல் √2 பெருக்கும்போது √2 ஸ்கொயர் கிடைக்கும். √2 ஸ்கொயர் ரூட்டை ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு கேன்சல் ஆகிட்டு 2 கிடைக்குமா? ப்ளஸ் இது √2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 மைனஸ் 4 சரியா 2 மைனஸ் 4 பை 4 பெருக்கல் √2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 இனி 4 2 8 ப்ளஸ் 4 2 8 ப்ளஸ் 2 மைனஸ் 4 பை 4 2 8 இனி இதை கூட்டுங்க 18 வருமா 18 மைனஸ் 4 18 மைனஸ் 4 பை 8 18 4 கழிச்சா 14 பை 8 இதை அடி கொடுத்துட்டோம்னா 7 இதில் 4 7 பை 4 தான் இந்த கணக்குக்கான ஆன்சர் சரியா? கணக்கு சைன் ஸ்கொயர் 30 டிகிரி மைனஸ் 2 காஸ் கியூப் 60 டிகிரி ப்ளஸ் 3 டேன் 4 45 டிகிரி. சைன் 30 டிகிரியோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 1/2 ஸ்கொயர் மைனஸ் 2 பெருக்கல் காஸ் 60 டிகிரிக்கு 1/2 இங்கே கியூப் இருக்கிறதுனால கியூப் ப்ளஸ் 3 பெருக்கல் டேன் 45 டிகிரியோட மதிப்பு 1 அப்போ இங்கே 4 இருக்கிறதுனால 1 எடுக்கு 4 இது ஸ்கொயர் பண்ணுறோம் 1 ஸ்கொயர் 1 பை 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 2 பெருக்கல் 1 கியூப் பண்ணும்போது 1 பை 2 கியூப் 8 ப்ளஸ் 1/4 வந்து 1 தான் வரும். அப்போது 3 3 இதை அடி கொடுத்துட்டோம்னா 1 இங்கே 4 1/4 மைனஸ் 1/4 ப்ளஸ் 3ன்னு கிடைக்கும். இது இதை அடி கொடுத்துலாமா ஒரு ப்ளஸ் 1/4 ஒரு மைனஸ் 1/4 அடி கொடுத்துட்டோம்னா ஆன்சர் 3. இதுதான் இந்த கணக்கான ஆன்சர். அடுத்து மூணாவது கணக்கு a = 30 டிகிரி எனில் காஸ் 3a = 4 காஸ் கியூப் a மைனஸ் 3 காஸ் a என்பதை சரிபார்க்கவும். இப்போ இது சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. a மதிப்பு நம்ம 30 டிகிரி தந்திருக்காங்க. அப்போ LHS காஸ் 3a ஓகேவா? LHS RHS எடுத்து ப்ரூவ் பண்ணுறோம். LHSல காஸ் 3a இருக்குது. காஸ் 3 பெருக்கல் a மதிப்பு எவ்வளோன்னா 30 டிகிரி. காஸ் 3 30 பெருக்கல் 90 டிகிரி. காஸ் 90 டிகிரியோட மதிப்பு எவ்வளோன்னா 0. இப்போ இது சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து RHS 4 காஸ் கியூப் a மைனஸ் 3 காஸ் a 4 காஸ் கியூப் 30 டிகிரி ஓகேவா? ஏயோட மதிப்பு 30 டிகிரி மைனஸ் 3 காஸ் 30 டிகிரி ஈக்குவல் டு 4 பெருக்கல் காஸ் 30 டிகிரியோட மதிப்பு எவ்வளவு? காஸ் 30 டிகிரியோட மதிப்பு √3/2 இங்கே கியூப் இருக்கிற ஹோல் கியூப் மைனஸ் 3 பெருக்கல் காஸ் 30 டிகிரியோட மதிப்பு √3/2 4 பெருக்கல் இதை கியூப் பண்ணுறோம் ஓகேவா? இதை கியூப் பண்ணும்போது √3 பெருக்கல் √3 பெருக்கல் √3 தான் கியூபு ஓகேவா? அப்போது √3 பெருக்கும்போது 3 கிடைக்குமா? 3 √3 இதுக்கான மதிப்பு என்னென்னா 3 √3 பை 2 கியூப் எவ்வளவு 8 மைனஸ் 3 √3/2 இது அடி கொடுத்துடலாமா? ஒரு 4 4 2 4 8 இப்போ நம்மளுக்கு இப்போ 3 √3/2 மைனஸ் 3 √3/2ன்னு கிடைக்கும். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இதை அடி கொடுத்துட்டா 0 கிடச்சிரும். அப்போ சமன்பாடு 2 1 2 நம்மளுக்கு சமம். அவ்வளோதான் இந்த கணக்கு. அடுத்து நாலாவது கணக்கு x = 15 டிகிரி எனில் 8 sin 2x காஸ் 4x sin 6xன் மதிப்பை காண்க சரியா? x வந்து 15 டிகிரி பிரதியிட சொல்லியிருக்காங்க. இப்போ 8 sin 2 பெருக்கல் எக்ஸுக்கு பதிலாக 15 டிகிரி பெருக்கல் இன்ட்டுனா என்னது டாட் கொடுத்துருக்காங்க பெருக்கல்னு அர்த்தம். காஸ் 4 பெருக்கல் 15 டிகிரி டாட் சைன் 6 பெருக்கல் 15 டிகிரி 8 சைன் 2 15 பெருக்குனா 30 டிகிரி காஸ் 4 15 பெருக்குனா 60 டிகிரி டாட் சைன் 6 15 பெருக்குனா 90 டிகிரி. இனி மதிப்பு பிரதியிடுறோம். 8 பெருக்கல் சைன் 30 டிகிரியோட மதிப்பு எவ்வளவு? 1/2 காஸ் 60 டிகிரியோட மதிப்பு எவ்வளவு? 1/2 சைன் 90 டிகிரியோட மதிப்பு 1.
இப்போ இதை அடி கொடுக்கலாமா? ஓ 2 2 4 2 8 ஓ 2 2 2 2 4. இப்போ 2ஐயும் 1ஐயும் பெருக்கிறோம். ஓ 2 2. இப்போ இந்த கணக்கான ஆன்சர் என்னதுன்னா 2. அவ்வளோதான், அந்த பயிற்சி முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.